Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சாதம், இட்லி, சப்பாத்திக்கு ஏத்த நல்ல டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு செட்டிநாட் ஸ்டைல்ல பண்ண போறோம். நல்ல டேஸ்டா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது இப்ப கொஞ்சம் ஊற வைக்க போறோம். ஊற வைக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும், அதே போல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கலந்துட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 2 பீஸ் ஏலக்காய், 4 பீஸ் கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, இது 3 சேர்த்துட்டு 2 சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு அன்னாச்சி பூ. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த எல்லாமே நல்லா இப்போ வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் ஒரு 5 பட்டை வத்தல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை வத்தல் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சின்ன தேங்காயில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ தேங்காவோட ஈரப்பதெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை இறக்கி ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சின்ன பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். எப்போவுமே இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 பல் பூண்டு, நல்லா பெரிய சைஸ் 5 பல் பூண்டு எடுத்து இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பீஸ் அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இது கூட முக்கியமாக சேர்க்க போகிற சின்ன வெங்காயம் ஒரு 20 பீஸ் அளவுக்கு 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக சாப்பிட விருப்பம்னா சின்ன வெங்காயத்தை முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் கலராக வதக்கி எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன பழமாக எடுத்துக்கோங்க. 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் வந்து நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டுடலாம். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி வந்து குயிக்காகவே வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வந்து நல்லா வதக்கியாச்சு. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆயிலில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யும்போது ராசுமல் அதிக அளவுக்கு தெரியாது. அதோட பச்சை வாடையெல்லாம் தெரியாமல் நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சிருந்த சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சிக்கனும் வந்து சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாலேருந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். இது கூட 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் உப்பு, நம்ம ஏற்கனவே ஊற வைக்கவும் போதும் வதக்கிறப்ப உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூளை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 15 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக நம்மளோட செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சாதம், இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதே போல் தீபாவளிக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.